உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க சோனியா காந்தியின் சின்னத்தம்மக்க பெரியத்தம்மக்க, அவங்க பெரியம்மா மக்க, பொண்ணு உடுப்போர் பொண்ணு எடுத்தோர், அவர்களுக்கு பேரன் பேத்திகள், அப்புறம் மோடியுடைய மாமன் மகன்கள், சித்தப்பா மக்கள், அமித்ஷாவுடைய அத்தமயங்கள், அவர்களெல்லாம் உங்களுக்கு உறவினர்கள், நாங்கள் அந்நியர்கள். இந்தி உங்களுக்கு தேசிய மொழி, தமிழ் உங்களுக்கு தமிழ். எனக்கு ரொம்ப மன வலிக்கும், தெரியாம இந்த கூட்டத்தில் வந்து பிறந்துட்டியடா சீமா அப்படின்னு. நாய் நரியா இருந்தா கூட நான் வீட்டில் சுதந்திரமா போய் நக்கி திண்டு செத்துருக்கலாம்டா, இவங்களோட பிறந்ததுக்குன்னு கூட தோணும். என்ன செய்யுது, கூட பிறந்துட்டும் விட்டுட்டு போக முடியல. ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, சொல்லுங்க, நீங்க இந்துவாக இருந்து தமிழரானீர்களா, இல்லை தமிழராக இருந்து இந்துவானீர்களா? நீங்கள் கிறித்தவர் நீங்கள் தமிழரானீர்களா, தமிழர்கள் நீங்கள் கிறித்தவத்தை ஏற்றீர்களா? இஸ்லாமியராக இருந்து நீங்கள் தமிழரானீர்களா, தமிழர்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றீர்களா? மனச்சான்றை தொட்டு அல்லாமலை ஆணை கர்த்தர் மேலே ஆணையாக, பகவான் கிருஷ்ணர் மேல இல்ல உங்க ராமர் மேலே ஆணையாக சொல்லுங்க, நீங்க எது இதுல உண்மை? நீ தமிழனாக இருந்து இந்து மதத்தை ஏற்றியா, இல்ல தமிழனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றியா, இல்லை தமிழனாக இருந்து கிறிஸ்தவனாக ஏற்றியா? நீ என்னோட வா, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை வச்சுட்டு தரமாட்டான், நீ போய் இங்கிலாந்துல இறங்கு. எவனாவது ஒருத்தன் ஹூ ஆர் யூ என்று கேட்கும் போது ஐ ஆம் கிறிஸ்டியன் ஒரு தடவை சொல்லி பாரு. இல்ல அரபு நாட்டுக்கு போ, ஐ ஆம் இஸ்லாம் சொல்லி பாரு. இல்ல நீ இந்த தானே இருக்கு கேரளா, வண்டி எடுத்துட்டு அப்படியே போய் வரையோ அப்படின்னா ஐ ஆம் இந்து சொல்ல, ஐ ஆம் கிறிஸ்டியன். அவன் மொத்தமா பாண்டி தமிழ்நாட்டுக்காரன் தமிழன்பா. உனக்கு என்னைக்கு இந்த புத்தி வரப்போகுது? இந்த பூனை இருக்குல்ல, பூனை இந்த இவ்வளோண்டு இருக்கும் பூனை, அதுக்கு பாலை காய்ச்சி சூடாக வச்சுட்டின்னு வச்சுக்க, பசியில் வந்து டக்குன்னு வாய வச்சுக்க. ஒரு தடவை சுற்றுச்சின்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் வாழ்நாளில் வெள்ளையா இருக்கிற எதுக்குமே கிட்ட வராது. ஒரு தடவை சூடுபட்ட பூனைக்கு இருக்கிற அறிவு உனக்கு ஏன் இல்லை? மான தமிழ் மக்களுக்கு ஏன் இல்லாம போயிட்டுது? எத்தனை காலத்துக்கு இதை நம்பி ஏமாறுவ சொல்லு? மதமும் வழிபாடுமே வாழ்க்கைய, வாழ்க்கையில் வழிபாடும் ஒன்று, வழிபடுவதே வாழ்க்கை. அப்படி எப்படி இருக்க முடியும்? நீ வழிபட்டுக்கிட்டே இரு. நம்ம பாட்டனார் பாடுறார் பாருங்க, வள்ளுவர், உளவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறார். மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எதுவுமே வேண்டாம் என்று இந்த பூமியில் இந்த உலகில் பற்றற்று பாசமற்று துறவனம் பூண்டு போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாதுங்கிற இந்த நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். தினம் கோயில போய் சாமி கும்பிடுறது, தேங்காய் கொண்டு போறது, வாழைப்பழம் கொண்டு போறது, பூ கொண்டு போறது, கரும்பு கொண்டு போறது, நெய் கொண்டு போறது, அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுப்பா? அதெல்லாம் விளைய வச்சது நான் தான்ப்பா, விவசாயி தான். அப்படி பார்த்தா கடவுளுக்கே படைக்கிற நான் தானே பெரிய கடவுள். அதை நீ யோசிக்கணும்ல. சமூகம் என்பது என்ன? ஒத்தார் ஒத்தார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியில் சொல்றார். ஒத்தத அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும். அது என்ன ஒத்தது அறிவார்? இப்போ நான் ஒரு வேளாண் குடிமகன், நான் நெல்லை விளைய வச்சிட்டேன். அந்த நெல்லை அரிசியாக்குறதுக்கு ஒரு அரவை ஒரு எந்திரம் இருக்குது, அதை அது பண்றதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்கு. அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து சார்ந்து போகுது. எனக்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட கத்தரிக்காய் விளையுது. எனக்கு நெல் விளையுது, கேரளால தேங்காய் விளையுது. எனக்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட பருத்தி விளையுது. என்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட தக்காளி விளையுது. அப்ப ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது. எனக்கு முடி நிறைய வளர்ந்துருது, அதை அழகுபட வெட்டி திருத்த ஒரு கலைஞன் தேவைப்படுறான். அது என்னுடைய முடி திருத்துகிற என்னுடைய சகோதரன், அவன் தேவைப்படுது என் வாழ்க்கையில. எனக்கு துணி தச்சுத்தர எனக்கு பருத்தி இருக்கு, அதை நூலாக்கி ஆடையாக செய்ய ஒருத்தன் தேவைப்படுறான், அவன் ஒருத்தன். அங்கே தையல் கலைஞன் தேவைப்படுறான். நான் விளைய வச்ச பொருளை சமைச்சு சாப்பிட பாத்திரம் தேவைப்படுது. அப்ப மண்பானையில் அந்த பாத்திரத்தை உருவாக்க அங்கே ஒரு தொழில்நுட்ப கலைஞன்
ஒரு கலைஞன் தேவைப்படுறான். ஒவ்வொருத்தனை சார்ந்து 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 வாழ்வதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படுங்கிறான். இப்படி ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு பெயர்தான் சமூகம். அதை விட்டு நாங்கள்லாம் இந்து. அன்னைக்கு பார்க்குறேன் திருநெல்வேலியில இந்து பாதுகாப்பு மாநாடு. மோடி ஆட்சியில கூட இந்துக்கு பாதுகாப்பு இல்லை. இந்துவை யாற்றிருந்து பாதுகாக்கப்படுற? இந்துகிட்ட இருந்துதான். யாருக்கு என்ன பிரச்சனை? இவங்க பாலிசி என்ன சொல்லு? சரி, உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, உன்னுடைய பொலிட்டிக்கல் பாலிசி சொல்லு. சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, ஏதோ மாற்று கருத்து இருக்கா? இல்லை. போனஸு, சலுகை, மானியம், இலவசம், இதை தவிர ஏதாவது நலத்திட்டங்களை அரசு அறிவிச்சது உண்டா? 60 ஆண்டுகளா? இல்லை. இவ்வளவுதான். இது இந்த திராவிட மாடல். குஜராத் மாடல் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமில்ல? என்னது? பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? இவங்க கோட்பாடும் கொள்கைகளும். மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்லை. கோயில் கோயிலா ஓடி வர்றாரு ஐயா. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு, ஜெஸ் விளையாட்டை தொடங்க வராரு, கேலோ இந்தியாவை தொடங்க வராரு, தனுஷ்கோடிக்கு போறாரு, எங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரு, அங்கெல்லாம் போனர் இருக்கு. ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடியில வெள்ளத்துல சிக்கி செத்த எங்களை பார்க்க வர முடியல. சென்னையில பெருவெள்ளத்துல மிதந்த எங்களை பார்க்க வர முடியல. நீங்கள் யார்? மக்களுக்கான தலைவனா இல்ல கோயில் பூசாரியா? யார் நீங்க? கடைசியா நீங்க இந்த நாட்டின் உயர்ந்த அமைச்சர், முதன்மை அமைச்சர், பிரதமர்னு இப்படி போய் நீங்க கோயிலுக்குள்ள உங்களை விட மாட்டேங்கிட்டேன். ஏன்னா நீ தீண்டத்தகாதவன். எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்துட்டு வந்த சாமி உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க அவமானத்தில் தலை குனிஞ்சிட்டீங்க. பிரதமருக்கே அந்த நிலைமையெல்லாம் சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலைமைய சமா? என்ன நிலைமை? என்ன நிலைமை? நீ எந்த காலத்திலையும் உன் பூமியை பற்றி சிந்திக்க மாட்டான். நீ நல்லா கத்துக்க. எங்க அப்பா நம்மாழ்வார் இந்த பூமியின் வாழ்நாள் 25 ஆண்டுகள்னு சொன்னார். அவர் அப்படி சொல்லல. இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இது அவர் சொன்னது. அப்பா கூட 1/4 நூற்றாண்ட சொல்றாங்க. ஆனா நம்முடைய ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு வெங்கட்ராமன் எழுதிய சூழியல், பொருளியல், அரசியல், இதை எல்லாரும் படிக்கணும். எவன் படிக்கிறான்னு இல்லையோ நாம் தமிழர் என் தம்பி தங்கைகள் படிக்கணும். அதுல சொல்லிக்காங்க பாருங்க, 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் தன் ஆய்வறிக்கையை ஐநா பெருமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். இந்த பூமியில் வாழ்நாள் இன்னும் வெறும் 12 ஆண்டுகள் தான். அதற்குள் எச்சரித்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. இந்த உலகத்துல ஒரு நாட்டு தலைவனும் பேசல, ஐநா பெருமன்றம் பேசல. ஐயா எழுதினார், அவர் பிள்ளை நான் தான் ஊரா பேசிட்டேன். உலகத்திலே நான் தான் பேசுறேன். டே தப்பிச்சிருங்கடா தப்பிச்சிருங்கடான்னு. உனக்கு தெரியுமா வட இந்திய நதிகள் வற்றாம ஓடுறதுக்கு, கங்கை, யமுனா, இந்த நதிகள்லாம் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இமயமலையில் இருந்து நன்னீருங்கிற பனிப்பாறைகள் உருகி 15,000 இடங்களில் இருந்து 15,000 இடங்களில் இருந்து பனிப்பாறைகள் உருகி உருகி ஓடி வந்து இந்த நதியில் கலப்பதனால் அது நன்னீராகி வட இந்திய நதிகள் வற்றாம ஓடுது. 2030 85 விழுக்காடு இந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் ஆய்வு சொல்லுது. 85 விழுக்காடு 2030 2000 வருஷம் இருக்கு நினைச்சிருக்கியா? எத்தனை வருஷம் இருக்கு? எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகளில் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் என்றால் வட இந்திய நதிகளும் வறண்டு விடும். இதுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை இருக்கா? கிளீன் இந்தியா அறிவித்த மோடி அவர்கள் ஏன் கிரீன் இந்தியா அறிவிக்கல? புவி வெப்பமாவதை, பருவநிலை மாற்றத்தை, இந்த பனிப்பாறைகள் உரிவு ஓடுவதை தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி இந்த பூமியை பச்சை குடையால் போர்த்துவதுதான், பிடிப்பதுதான், மரங்களை வளர்ப்பதுதான்.
இங்கே கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி போவார், டிரைவர்கிட்ட ஏ நல்ல நிழல் பார்த்து நிறுத்து, எதுல மரத்து நிழல் பார்த்துல நிறுத்து அப்படின்னு. அதுல நம்மால் கிராஸ் பண்ண மரத்து நிழலை பார்த்து நிறுத்துறது கிட்டும், அதுக்கு முதல்ல ஒரு மரத்தை நடனம்ல ராஜா. உனக்கு என்ன சொல்லி என்ன இருக்கு? ஏதாவது படிக்கிறியா? படிச்சா அது குறித்து சிந்திக்கிறியா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறியா? இந்த மண்புழு இருக்குல்ல, மண்புழு, அற்ப மண்புழு, இந்த கையில் வச்சா உனக்கு அருவருப்பா இருக்கும், கீழே போட்டுருவேன். பார்க்க அருவருப்பாக இருக்கிற மண்புழு இந்த உலகில் செய்கிற பணியை எந்த உயிரினும் செய்யலைங்கிறான். என்ன செய்யுது? தன் வாழ்நாளில் 40,000 முறைகள் இந்த பூமியை உழுகுதுங்கிறான். கீழே மண்ணை சாப்பிட்டு மேல போடுதுரா, மேல மண்ணை சாப்பிட்டு கீழே கொண்டு போடுதுரா, இந்த பூமியை உழுகுதுரா, வளப்படுத்துறாங்கிற மண்புழு. அந்த மண்புழு செய்கிற மகத்தான பணியை கூட உலகில் எந்த உயிரினும் செய்யல. மனித வாழ்க்கைக்கு மண்புழு கூட பயன்படும். கேவடுகட்ட இந்த மதமும் சாதியும் ஒரு மயிருக்கும் பயன்படாது. நீ அதை கடிபிடிச்சுக்கிட்டே என் ஜாதி என் மதம், யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான். நம்ம தாத்தன் பட்டுக்கோட்டை மனசுல எழுதி வச்சுக்க. நீ சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வின்றான். அன்பு நிறைய உடையோர்மை, அன்பு நிறைய இருக்கிறவன் தான்டா உயர்ந்த சாதின்றான் பாரதி. பட்டுக்கோட்டை சொல்றான்ல, புத்தர் வந்தார், பின்பு ஏசி வந்தார், காந்தி வந்தார், என்னென்னமோ சொன்னாங்க, எதை எழுதியோ எழுதித்தான் வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்கன்னு கேட்டான். இயேசுவை படிச்சா, புத்தனை படிச்சா, காந்திய படிச்சா, நபிகளை படிச்சா, என்ன பண்ண நீ? என்ன பண்ண? என்ன பண்ண? இந்த பூமிக்கு நீ ஒரு வழிபோக்கன், அந்நியன், சேஞ்சர்ங்கிறார் நபிகள். நீ வழிபோக்கன் தான்டா, வந்தியா இருந்தியா போயிடுறாங்க. நீ வாடகை வீட்டில் குடியிருக்க வந்தவன். வீட்டு உரிமையாளரிடத்தின் வீட்டை ஒப்படைக்கும் போது எப்படி பத்திரமாக ஒப்படைப்பியோ அப்படி இந்த பூமியை உன் சந்ததியினிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். நீயே வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு உன்னுடைய சொந்தம் கிடையாது. இது உனக்கானது இல்லை, உன் பிள்ளைகளுக்கானது. அது அவனுக்கான, அவன் பிள்ளைகளுக்கானது. சும்மா சீலன் சொன்னால 3 மலையை வெட்டிட்டான், அந்த பள்ளமா இருக்குன்னு அப்படியே இருக்கட்டும். அவளை வேறையும் தூக்கி போட்டு உள்ள பொக்கலைன்னு வச்சு மூடி புதைக்கல, நீ பாட்டே இருக்கு. உனக்கு என்னடா தெரியும்? மலைனா என்ன தெரியுமா? மண்ணுனா என்ன தெரியுமா? காசு. அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளே, என் தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, எந்த ஒரு மகனாவது இந்த வேலையை செய்வானா பாருங்க. எங்க அம்மாவை பார்க்குறேன், என்னை பெத்த தாய, அம்மாவுக்கு 2 கண்ணு இருக்கு, வித்தா எப்படியாவது ஒரு 50 லட்சம் வாங்கலாம். இதயம் நல்லா ஹார்ட் பீட் நல்லா இருக்கு. இந்த இதயத்தை டொனேஷனுக்கு காத்திருக்கிறான், டொனேட் பண்ண யாராவது. அம்மாவோட இதயத்தை வித்தா 2 கோடி வாங்கலாம். சிறுநீரகம் நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகுது, இது பழுதாகலை. 2 கிட்னி இருக்கு, 2ல் 2யுமே விற்கலாம், இல்லை 2ல் 1 விற்றா கூட ஒரு 25 லட்சம் கிடைக்கும். இப்படி பெற்றதாயின் உறுப்புகளை விற்கிற எந்த மகனையாவது நீ உலகத்தில் பார்த்திருக்கியா? இருக்கான். அவன் தான் இந்த அயோக்கிய பய. மண்ணள்ளி விற்கிறது, மலையை குடைஞ்சு விற்கிறது, நீரை உறிஞ்சி விற்கிறது. தாயின் மாறில் பால் குடியடா பரதேசி, மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறியடா கொலகார பயல. உன்னை என்ன பண்ணலாம்?